சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். தங்களுக்கு நிரந்தரமாக வீடு வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்துள்ளனர். சென்னை சைதாப்பேட்டை ஆற்றுமாநகர் குடிசை பகுதியில் வசிக்கும் 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக வீடுகளை இழந்து நிர்கதியாக நிற்கின்றனர். அவர்கள் அருகில் உள்ள அரசு மாதிரி தொடக்கப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். தற்போது 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்க உள்ள நிலையில் அந்த பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் மாற்று இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். மாற்று முகாம்களில் இடம் கிடைக்காதவர்கள் சாலையோரங்களில் தங்குவதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறுகின்றனர். இப்போ தண்ணியில் இப்போ நாங்கள் போன்றாங்க, அங்கே போதும் இப்போ போடுறாங்க. வானிலை வச்சு ரோட்டில் தான் போய் இருக்கணும். நாங்கள் இங்கே படிக்கிறது எல்லாமே எங்கள் பசங்க தான். எங்கள் தங்கச்சி படிக்குது, எங்கள் பையன் படிக்கிறான், எல்லாம் எங்கள் பசங்க தான். அதுங்களே படிப்பு கெட்டு போயிடுது. குழந்தைங்க படிப்புக்கோசம் தான் நாங்கள் காலி பண்ணின்னு எங்களுக்கு ஆனால் வேறு இடம் கொடுத்துருக்குறாங்க, க்ளீன் பண்ணி விட்ருக்காங்க. நாங்கள் போயிடுவோம். ஆனாலும் நாங்கள் இங்கே அங்கே முகாமில் எவ்வளோ நாள் தங்க முடியும்? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வீடு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஆற்றோரம் இருப்பவர்களை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் அரசால் கட்டப்பட்டிருக்கும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளுக்கு மாற்ற அரசு ஏற்கனவே பலமுறை முயன்று வந்தது. அப்போது இதனை எதிர்த்த மக்கள் தற்போது வேறு வழி இல்லாமல் நகரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அரசு குடியிருப்புகளுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர். பொழப்பு எல்லாம் இங்கே தான், பொறுப்பு வளர்ப்பு இங்கே தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இப்போ வீடு இல்லை, இருந்தால் ஃபைட் பண்ணுவோம். இல்லாததுனால எங்கே கொடுத்தாலும் போய் தான் ஆகணும். ஆனால் எங்களுக்கு அங்கே போனால் பொழப்பு கிடையாது. எங்கள் புள்ள குட்டிலாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். எங்களுக்கு இப்போ இல்லாததுனால நாங்கள் என்ன பண்ணுறது, இதான் கேதின்னு அங்கே போக வேண்டிய நிலைமை. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது வரும் 22ஆம் தேதிக்கு பிறகு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு டோக்கன்கள் கொடுத்து நேரடியாக துறைப்பாக்கத்துக்கு அனுப்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். பள்ளிகள் வழக்கம் போல் இயங்க தொடங்கியுள்ளதால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்கள் மாற்று இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். மாற்று இடங்களில் இடம் கிடைக்காத சிலர் வேறு எங்கு செல்வதென்று தெரியாமல் திக்குமுக்காடி நிற்கின்றனர். முகாம்களில் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் அரசு செய்து கொடுத்தாலும் தங்களுக்கு ஒரு நிரந்தரமான வீடு வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் சாரதா.